ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்றைக்கி இளவீலா பூஞ்சிரா அப்படின்னு ஒரு மலையாள படம் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த டைட்டிலுக்கான அர்த்தம் என்னென்னு படத்துலேயே சொல்லுவாங்க. பட் இது ஒரு க்ரைம் த்ரில்லர், நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு 32,000 ஃபீட் உயரத்தில் இருக்க ஒரு ஒயர்லெஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். போலீஸோட ஒயர்லெஸ் ஸ்டேஷன், வாக்கி டாக்கிஸ்லாம் பேசுகிறோம்ல, அதெல்லாம் ஒரு இடத்துக்கு போய் தான் ஒரு சான்ஸ். ஆனால் ஹைட்டான பொசிஷன் தேவைங்கிறனால அங்கே வச்சு ஒரு ஒயர்லெஸ் ஸ்டேஷன், ஒரே ஒரு வீடு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுலேயே தான் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் ஆண்டனா வச்சுருப்பாங்க. அங்கே வந்து 2 போலீஸ் இருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரியல, ஒரு 3 to 6 மந்த்லி டியூட்டிஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க போல், மந்த்லியோ. அப்போது ஒரு 2 போலீஸ்காரங்க அதில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒரு மர்டர் நடக்கும். மர்டரோட ரொம்ப கொடூரமாக ஒரு மர்டர் நடக்கும். அந்த மர்டர் எப்படி சால்வ் பண்ணுறாங்க மற்ற போலீஸ்லாம் சேர்ந்து அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. வெரி குட் த்ரில்லர். இது ரேட்டிங்ஸ் அங்கங்கே எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டடாக அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பிடிக்கும். ஹே வந்தனம் வந்த சனமெல்லாம் இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமா தான். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, இந்த சினிமா தான். இப்போ ஃபஸ்ட்டு ஷாட்டே பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஷாட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு கேரி பேக் இருக்கும். கேரி பேக்லேருந்து லாங் ஷாட்டில் அந்த உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும் போதே கூட தெரியும், ஒரு ஒயர்லெஸ் ஸ்டேஷன் தெரியும். லாங் ஷாட்டில் அந்த கேரி பேக் இருக்கும். ஒரு டாக் வந்து அந்த கேரி பேக்கை மோந்து பார்த்துட்டு இருக்கும். அந்த கேரி பேக் அப்போ நவரும் போது அங்கே ஒரு ஃபுட் மட்டும் இருக்கும், ஒரு பாதம் மட்டும் இருக்கும். பார்க்கும் போதே லிட்டில் ஹாரர். ஃபஸ்ட்டு ஷாட்டே இவ்வளோ ஹாரராக நம்ம மைண்ட் செட்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட என்டையர் தீமுக்கு நம்ம மைண்ட் செட் ஆயிடுவோம் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேயே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று, இந்த க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கும் போது எங்கேயோ ஒரு மர்டர் வருது, ஒரு ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது, சால்வ் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி எதுவுமே கன்வென்ஷனாக இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மர்டர்ஸை காட்டியிருந்தாங்க. இப்போது இதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு அப்புறம் ஒரு 25 மினிட்ஸ்க்கு படத்தில் உங்களுக்கு அப்நார்மலாக எதுவுமே தெரியாது. ரொம்ப நார்மலாக, ரொம்ப ஸ்லோவாக போகுது. இந்த படத்தை நீங்கள் இந்த கடந்தீங்கன்னா தான் அந்த படத்தை முழுசாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அப்பயும் அங்கங்கே ஒரு 4 விஷயம் தெரியும். ஆஃப்டர் 25 மினிட்ஸ் நீங்கள் 4 இடத்துல நிறைய இடத்துல நோட் பண்ணலாம். இந்த ஃபுட் ஒன்று, இன்னொன்று அந்த ஹீரோ இந்த ஸ்டேஷனுக்கு வரும்போது ட்ராவல் பண்ண பாதையில் ஒரு பிளட் ஷெட்டு கிடைக்கும். பிளட் ஷெட்னால் ஒரு ரத்தக்கரை இருக்கும் ஒரு போகிற வழியில். அப்புறம் ஒரு பையன் அந்த ஏரியாவில் மின்னல் அடித்து, அந்த வீட்டு பக்கத்தில் மின்னல் அடித்து செத்து போயிடுவான். அப்புறம் இப்போ ஒரு டாக் ஒன்று இருக்கும், அந்த டாகும் செத்து கிடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் அங்கங்கே அப்பப்போ நடக்கும். இப்போது உங்களுக்கே ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சம்திங் இஸ் சஸ்பீஷியஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் இந்த படத்தில் உங்களை கொண்டு போகிறதுக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணோட பாடி பார்ட்ஸ் செதறி அங்கங்கே, அங்கே கை, இங்கே கால், இங்கே தலைன்னு அங்கங்கே அந்த ஏரியாவை சுற்றி கிடக்கும். மற்ற போலீஸ்லாம் தலை பிச்சு கிடப்பாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படி சால்வ் ஆனிச்சுங்கிறதுல கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ட்விஸ்ட்டோட இந்த படம் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போது இந்த படத்தில் நம்ம கிரியேட்டராக நான் ஏன் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான படம். இந்த ஹில் ஸ்டேஷன் போனாங்க, அந்த வீடு மாதிரி செட்டப் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன், அந்த அளவுக்கு இருக்குது. பட் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக 2 கேரக்டர் தான், மேக்ஸிமம் ஒரு 4 கேரக்டரை வச்சு தான் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் படத்தில் 1.5 மணி நேரத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லோ காஸ்டிங்கில் இவ்வளோ பெரிய த்ரில்லரை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுல நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஃபிலிம் மேக்கிங்கில் நீங்கள் ரொம்ப ஷார்ட் கேஸ்டிங்கை வச்சு ஒரு த்ரில்லர் கொடுக்கணும், ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி மூவிஸ் நீங்கள் நிறையா பார்த்தா பெட்டராக இருக்கும்னு தோணுது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது இந்த படத்தில். இந்த பாடி பார்ட்ஸில் ஒரு பாடி பார்ட்டு அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்கும். ஸோ ஒரு போலீஸ்காரர் அதை பார்த்துருவார், இன்னொரு போலீஸ்காரர் மேலே அவருக்கு சந்தேகம் வந்துடும். அவர் சந்தேகம் வந்ததுக்கப்புறம் நமக்கே கூட அந்த போலீஸ்காரர் மேலே சந்தேகம் வர மாதிரி தான் ஆக்டிவிட்டீஸை வச்சுருப்பாங்க. இவர் தான் கன்ஃபார்மாக க்ரைம் பண்ணியிருப்பார், இவர் தான் குற்றவாளி நமக்கே காட்டுற மாதிரி தான், ஆடியன்ஸாக நமக்கே காட்டுற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் எவ்வளோ த்ரில்லாக போச்சு, இந்த போலீஸ்காரர் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. கிளைமேக்ஸில் மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் மைண்டடாக பார்க்கலாம். இந்த கிரியேட்டராக இந்த படத்தை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, லோ காஸ்ட், ரொம்ப கம்மியான ஆட்களை வச்சு இவ்வளோ பெரிய த்ரில்லர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி படம் நிறையா இருக்குது, நான் நிறையா சொல்லுவேன் அதுக்கப்புறம் வர. பட் இதுதான் அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான படம். என்ன அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கேரக்டர் 7 கேரக்டர் போலீஸ்காரெல்லாம் போலீஸ் ஜீப்பில் இருக்க கூட்டத்தை தவிச்சாச்சுன்னா ஒரு 4-5 கேரக்டரை வச்சு தான் கிட்டத்தட்ட 145 மினிட்ஸ் இந்த படத்தில் 1.5 மணி நேரம் அதிலேயே தான் ட்ராவல் ஆகும். ஸோ ரொம்ப லோ காஸ்ட்டில் ரொம்ப அதிக லொக்கேஷனுக்கு போகாமல் ஒரே லொக்கேஷனில் ஒரு படத்தை நீங்கள் ஃபியூச்சர் ஃபிலிமாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் நிறையா பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா இன்ஸ்பிரேஷன்ஸ் வரும், ஐடியாஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஆஸ் எ கிரியேட்டராக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான். ஜென்ரல் ஆடியன்ஸாக கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் உங்களுக்கு ஒரு 1.25 மணி நேரம் பொறுமை இருந்தால் ஒரு நல்ல த்ரில்லர் பார்த்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை விட நல்ல படத்தோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன்.